மாணிக்கவாசகர் இவர் திருவாதவூரில் பிறந்தவர். சிவபக்தரான இவர் மதுரையை ஆண்ட அதிமதுர பாண்டியனின் தலைமை அமைச்சராக பணியாற்றிய பொழுது மன்னர் குதிரை வாங்க பொற்காசுகள் கொடுத்து திருப்பெருந்துறைக்கு அனுப்பினார். அங்கு சிவாலய திருப்பணிக்காக பொற்காசுகள் அனைத்தையும் கொடுத்தார். சிவபெருமான் குரு வடிவம் எடுத்து மந்திரங்களை போதித்தார். சிவனின் மந்திரத்தை கேட்டு ஆடைகள் அகற்றி கோமகங்கள் உடுத்தி திருநீர் பூசி கையில் ஏடுகள் பிடித்து ஆண்டியாக நிற்கிறார். இதனால் குதிரை வாங்க வந்ததை மறந்தார். மன்னர் காவலாளி மூலம் குதிரையை கேட்க மாணிக்கவாசகர் குறித்த நேரத்தில் குதிரைகள் வாங்கி வராததால் சிறையில் அடைக்கப்பட்டார். இதை அறிந்த சிவன் நரிகளை குதிரையாக்கி சிவகணங்களை குதிரை வீரனாக்கி தானே பரிமேலாளராக மன்னரிடம் ஒப்படைத்தார். அன்று இரவே குதிரைகள் நரிகளாக மாறி மற்ற குதிரைகளை கடித்து கொன்றது. கோபம் கொண்ட மன்னர் மாணிக்கவாசகரை ஆற்றின் சுடுமணலில் நிற்க தண்டனை வழங்கினார். இதை அறிந்த சிவன் தலையில் இருக்கும் கங்கையால் வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்படுத்தினார். வைகை கரையை அடைக்க வீட்டுக்கு ஒருவரை மன்னர் அழைத்தார். புட்டு விற்ற அந்திக்கிழவிக்கு கூலி வேலை செய்ய ஆள் இல்லாததால் சிவன் கூலியாக வந்து நின்றார். உதிர்ந்த புட்டை வாங்கி சாப்பிட்டார். பின்னர் மரத்தடியில் தூங்கியதால் புட்டுக்கிழவியின் பங்கு மட்டும் அடைபடவில்லை. இதனால் ரத்தம் சொட்ட அடிக்க மன்னர் ஆணையிட்டார். பிரம்பை எடுத்து கூலியாக வந்த சிவனை அடிக்க அந்த அடி மாணிக்கவாசகர், மன்னர் மற்றும் அனைத்து உயிர்கள் மீதும் பட்டது. வந்தவர் இறைவன் என்பதை உணர்ந்த மன்னர் மாணிக்கவாசகரிடம் மன்னிப்பு கேட்டார். பாண்டிய நாட்டை ஆட்சி செய்ய மறுத்து மாணிக்கவாசகர் சிவதொண்டு செய்ய சிவாலயம் சென்றார்.